என்னடா சாப்பிடுறீங்க? 4 கிளாஸ்ல சுடுதண்ணி குடினேன். அப்ப டீ சாப்பிடலையா? உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆப்பமாச்சும் சாப்பிடுங்கடா. ஆப்பம் சாப்பிடலாம் தான் பார்த்தோம்னே, ஆனா கையில காசு இல்ல. ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம்னு பாக்குறேன். ஏய், ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி. ஏங்க இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க, உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் 2 நாள் கடன் கொடுத்தா தானே கடன் எடுத்த முடியும். கொடுத்துட்டாலும் ஆப்பத்தை ஆட்டையாட்டியே போட்டு போறாங்க. உள்ள தூக்கி வை. அண்ணே, அது எப்படிண்ணே அப்படி பண்ணுவான்? அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிய? அதை ஏன்னா கேக்குற? கம்பெனியை மூடி விட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லடா ஏண்டா, ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவன் உட்கார்றதுக்கா நான் கடை கட்டி வச்சிருக்கேன். நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க. என்னது? உட்கார்றதுக்கு. அதானே பாத்து. என்ன பண்றீங்க இங்க என்ன பண்றீங்க? தென்னை மரத்துல தேங்காய் எப்படி பிறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். இயற்கை நம்மள எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா கோபால்? இல்ல, உங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணா என்ன குளிக்கலான்னு சொல்ல வந்தேன். நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல. ஆனா நாங்க கண்ணு குட்டியோட குளிப்போம். வாங்கடி போலாம். ஏய் ராசாதி நில்லுப்ல. ஏய் சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய், உள்ளிரடி பண்ணீங்க? ஃபீஸ் போட்டோம். ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே. அடிச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. கைமாறலாம் வேணாம், ஒரு விளக்கு மாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டேய், இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா, அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்படா பார்த்த? ஒன் ஃபைன் மார்னிங் at 6:30 AM ஒக்கூர் ஏரிக்கரை. அடச்சி, அறிவில்ல உனக்கு? ஒரு புள்ளைய அங்கேயா போய் பாப்ப? அட அது இல்லடா. அப்புறம் நல்லா இருக்கேன்னா கல்லா அரைச்சி வச்சிருக்கேன். மா வரேம்மா. எங்கப்பா கிளம்பிட்டேன்? வேலைக்குமா? இம்புட்டு லேட்டா போறேன். இல்லம்மா, ஒரு வசூல் இருக்கு அதான். ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க? இந்த மாசம் வந்துருமா? பார்த்து வாங்கிட்டு வாப்பா. கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு. இன்னும் மிளகா போட்டாத்தேன். அப்பா காசு இல்லாம கஷ்டப்படுறாருல. சரிம்மா, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். போற வழியில இது மகளிர் மண்டபத்துல கட்டிட்டு போயிருக்கியா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன்? அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும். வரேன். ஒத்த கடை மச்சான். எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏ மாப்பிளடா, என்ன மாப்பிள காலைல மந்தம் வரா? ஆமா, பல்ல பந்தி வச்சுட்டு வரானே. ஏங்க சீக்கிரம் வாங்க. மஞ்சு, மச்சக்கல்லண்ணே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஊருக்கு? உடம்பு சரியில்லை. என்னமாச்சு? என்னடா தொட்டுட்டான்? எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. ஓ, யாரு? நம்ம குழந்தையா? செல்லம் குட்டி. அதெல்லாம் வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம் வெச்சிக்க. என்னடா கொடுத்துட்டோம்? எதுக்கு பணம் வாங்கி கொடு. அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க? என்னடா புடிச்சிட்டான்? வேலையெல்லாம் நல்லா போதா? எல்லாம் முடிச்சு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல, கிளம்புங்க. வாங்க. என்னடா நடக்குது இங்க? யாரது? எங்க சொந்தக்கார அண்ணன். அதான் பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. அந்த புள்ள நம்மளுதான். இது எப்படா நடந்துச்சு? அப்ப அந்த குழந்தை அந்த ஆளு பங்காளிடா. வரல? சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. ஏன்பா அதுக்குள்ளே கையை கழுவிட்ட? போதும் போதும். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அப்ப கல்யாணம் தான் சொல்லு. என்னம்மா நேரத்துல? அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையிலே கொடுத்து விட்டனே.
இல்லத்த இன்னும் வரலையா, அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏன்பா பணத்தை காலையிலே கொடுக்கல? சும்மாரியா? இல்லம்மா, என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணான்னு சொல்லு. ம், இந்தா. ம். ஆ. சரித்த, நான் வரேன் மாமா. சரிம்மா பாரு, படிச்ச பிள்ளையா இருக்கவும் எவ்வளவு மரியாதையா பழகுதுன்னு. ஓமையா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி லட்சணமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம். இது பிராடு. பேசாம இந்த புள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யாரு ஓ மூஞ்சிக்கு? ஐயோ கடவுளே, உன் மூஞ்சிக்குலாம் அம்மா கிடைக்குமோ என் மூஞ்சிக்கு என்ன டேய், பிரச்சனை? என் மூஞ்சிக்கும் உம்மாடா அவங்க அக்காவும் சேர்த்து. என்னம்மா போனதும் திரும்பி வந்துட்டேன்? இல்லத்த, தனியா போக பயமா இருக்கு. அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேட்கலான்னு தான். டேய் நீ கொண்டு போய் விட்டு வா. அத்தை, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அவனை பார்த்தா திருநாயெல்லாம் தெரிச்சு ஓடிடும். நீ பத்த நீ போய் விட்டு வாடா. நீ பயப்படாம போமா. ம், தோற செருப்பு இல்லாம தெருவுல நடக்க மாட்டாங்க. செருப்பு போட்டு வருவாங்க. உன்ன போங்க போங்க. நீ போயிட்டு வாடா. குள்ளு குறு. நல்ல மாதிரியே நடந்து போறானே. டேய் பாத்தீங்களா, நம்ம கிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே பிள்ளை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணுவோம். வாங்கடா. சுத்தி சுத்தி சுத்தி. டேய் உன் ஆள் உன்னையே பார்த்துட்டு போறாடா. யாழ் என்னைய பார்க்காம உன் முகரே வா பாப்பா. அப்ப போய் பேச வேண்டியதானே? ஐயோ வேணாண்டா, ஏண்டா? மோட்டர் ரூம் கூடுவா, போனா புரட்டி எடுத்துருவா. புரட்டி எடுப்பாளாம்டா. அதுக்கப்புறம் ஹலோ. என்னையா? நானா? நானா? டேய் 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 அடங்குங்க. என்ன அப்பப்போ ஓ மோட்டர் ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச. என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களாடா? என்னது? அவன் மோட்டர் ரூம் கூப்பிடுறான். போனா என்ன பண்ணுவானே தெரியல. நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? பாட்டில் திருட வந்திருக்கோம். ஆமா, பாட்டில் எப்படி திருடுறது? அப்படி கேளு. சத்தமே வேணாம கால் எடுத்து வச்சு பைய நடந்து வரணும். புரியுதா? எங்கடா போற? பாட்டில் திருட எப்படி நடக்குன்னு சொன்னீங்களா? அதான் நடந்து காட்டுறேன். இவன் யாரா டீம்ல சேர்த்தது? சேர்த்தவன செருப்பால் அடிக்கணும். நீ தாண்டா சேர்த்த. டேய் டேய் இருங்க, நானே பாத்துக்கிறேன். அது இல்லடா, மேலே இருந்து கொன்றுவேன். சரி சரி, நீயே போய் சேஃப்டி எடுத்து வா. போ. என்னடா மாப்பிள்ள போனவன இன்னும் அழகானா? அந்த ஆளு எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான்டா. ஏய், அந்த ஆள் என்ன நம்மள மாதிரி திருடனா? ஓனரா? டேய் மச்சான், டேய் பால் இல்லடா, சரக்கு. டேய், வழி இந்த பக்கம். ஆ? என்னடா ரொம்ப நேரமா ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க? ஜோக்கர் வந்துருச்சா? இல்லடா, எல்லாமே ராணியா வந்திருக்கு. ராணின்னு சொல்லாதடா, ராணிகளா வந்திருக்குன்னு சொல்றான். டேய் ஏன்டா தப்பா பேசுற? எது டப்பா டேடாடிங்களாவா? இத மாற்றத்துக்கு யார் காரணம்? நாதாண்டா. ஆமாண்டா, அவளை நான் இன்னைக்கு பார்த்தனும் அன்னிலிருந்து வேற எதையுமே பார்க்க பிடிக்கல. ஏண்டா? நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. லவ்வா? டேய்
இனிமே லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஆமால கார்டு போடு. அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு. ஆடு ஏடு. டேய் மகா அம்மா வராங்கடா. டேய் நம்ம இங்க பேசுனது வீடு வரைக்கும் கேட்டுச்சோ? சரி. எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னப்பா இவன் உன் கூட சேர்ந்தா சுத்தி திரிஞ்சான். நீ எப்படி எருமை பசுவை பிடிச்ச மாதிரி எப்படி அப்படி புளிய பிடிச்சு விட்ட? ஒரு இதுக்கு லாயக்கு இல்லாம இருக்கானே. அவதான் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினானா, நீங்க உறவை கூட்டி அசிங்கப்படுத்துறீங்க. ஏமா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இல்ல மாமா, அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏய் தோரா அவர் துணி கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலைங்க. வாயு வயிறுமை இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓடி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்னேன் இந்த ஆளு ஒண்ணு. மா இவன் வேற என்னடா? மா என் துணியெல்லாம் காணுமா? இன்னும் என்கிட்டயே தான் எல்லாமே கேப்பியாக்க. அப்புறம் இந்தா அங்க உட்காந்துருக்காள உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு. அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா? மா விளையாடாதம்மா. போட. டேய் அவங்கடா விளையாடுறா, நீ தான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இதோடய போயிருவேன் சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ போ. மா அவருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்து கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு. அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற? முட்டாப்பைய. என்னடா தம்பி இவங்களோட சேர மாட்டோம்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. நான் எங்கண்ணே சேர்ந்தேன், இவனுங்க தான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர. புள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, 2 மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீங்க? அதை ஏனே கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொன்னுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ எனக்கு இல்லனே, எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. அதான் ஊருக்கே தெரியுமே. பியுமே தம்பி பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கு. தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே இனிமேல் அவன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா. கொஞ்சம் விவரம் சொல்றா. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். போதுமா மாமா? போதுமா போதுமா. இதுக்கு தான் காலகாலத்தில் பசங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க உலகம். எதுக்கு? நல்ல சோறு திங்கிறது தாண்டி. வாடா உட்காந்து சாப்பிட்டு போடா. என்னாச்சு? கம்முன்னு இருக்க மாட்டேன். மா என்னடா? பசிக்குதுமா. அதத்தானே இப்ப சொன்னேன். அதுங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது, நீ வந்து போடு. ஓ துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமாச்சு? ஐயா இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் ஆ? நீ உட்காரு. அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனாதான் சரியா வரும் போ. ஏய் நீ எனக்கு போடுறீ. இன்னும் கடலை கொடுத்து ஏமாத்துறதாவே நினப்பு. ஏய் சே வா. என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள நீங்க சொன்னது மாதிரி ஆட்டம் பாட்டம் விசேஷம் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. ஆனா பூரா பையில தண்ணியை போட்டுவிட்டு மாப்பிள்ள கடைசியில ஒரு குள்ள போய் ஒருத்தி ஆடினானே, ஆமா, அவன் போதைய போட்டுவிட்டு 6:30 மணியை மொழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த பையன் மூஞ்சில சேர் எடுத்து போட்டான் மச்சான், மரியாதை தெரியாத பையன். ஐயோ கடவுளே. கொண்டா இந்தாங்க காப்பி. இந்தாங்கண்ணே. இந்தாங்க மைனி. என்ன மைனி அவ துணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா?
என்னத்த கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. டேய் ஆ? யார? அவள எங்க? அவங்க வீட்டுக்கு. எதுக்கு? அவள அவங்க வீட்டுக்கு தானே கூட்டு போகணும். மாப்பிள்ள சொல்றது சரிதானே மச்சான். வளகாப்பு முடிஞ்சோன்னா பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறதானே வழக்கம். எல்லாம் வழக்கமா நடந்திருந்தா இதையும் வழக்கமா அனுப்பலாம். இவன் பழக்க வழக்கம் சரியில்லை மாப்ள. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அட்ரஸை மாத்தி முடியா? ஆமா மைனி, உள்ளூர் தானே, வந்து ஒரு எட்டு பாத்துக்கலாம்ல. ஏமா அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, உனக்கு என்னமா? சும்மா இருடா. டேய் யார எங்க எப்ப அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். உன் ஜோலிய பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ள? அம்மா அவர் அப்படித்தான் அப்பப்ப முறுக்குவாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பொண்ணு வாழ வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு அவசரமா வேலை இருந்தா கிளம்பி போங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலமா போலாம். சரியா? ஏய் எங்க போனான்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். எப்படி கிறுக்குச்சிருக்கி. என்னாச்சோ? ஏய் அங்க பாரு. என்னாச்சு மச்சான்? ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையே. ஐயோ என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு வயிற்று வலி. வேற ஒண்ணும் இல்லையே. இல்லத்த. டேய் ஆஸ்பத்திரி கூட்டி போறேன் சொல்லிட்டு கூட்டி போக மாட்டியா? இவங்க கிட்ட என்ன பேச்சு? வா போலாம். எப்படி? உண்மையிலேயே நல்லவனா இருப்பானோ?